ஸ்ரீலங்கா போகிற டீம் இந்தியாவோட T20 அண்ட் ODI ஸ்குவாட் ரிவ்யூ நம்ம பண்ணியிருந்தோம். அதில் பேசும் பொருளாக இருந்தது ருட்ராஜ் கெய்க்வாத்தை ரெண்டு டீமோட ஸ்குவாட்லையும் எடுக்கலை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஏன் எதனால் எடுக்கலை, எதனால் கில்லை பிக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், பேசியிருந்தோம். பட் நிறைய பேர் அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ருட்ராஜ் கெய்க்வாத் அப்படிங்கிறது ருட்ராஜ் கெய்க்வாத்துக்கு சப்போர்ட் பண்ணியோ எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருந்தது. பட் நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா 2019-2020 காலகட்டங்களில் நான் போராடினேன். நான் அபிமன்யு ஈஸ்வரன், பிரியங்க் பச்சல், ருட்ராஜ் கெய்க்வாத் இவங்களாம் யார் ஆடுவாங்க அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், பேசியிருந்தேன். பட் இப்போ தான் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நல்ல விஷயம், ஃபைட் பண்ணுங்கள், போராடுங்கன்னு ஒரு பக்கம் சொல்லும் பொழுது இன்னொரு பக்கம் என்னை நிறைய பேர் திட்டினாங்க, நான் பயஸ்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் பிசிசிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நான் பயஸ்டுனா நீங்கள் யார்? நீங்களும் பயஸ்டு தான். ஆமாம், நிறைய பேர் நீங்களும் பயஸ்டு தான். எல்லாருமே உங்கள் பயஸ்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை ஜெனியூனாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ஜெனியூனாக இருக்கீங்க, அதாவது ருட்ராஜ் கெய்க்வாத் டீம் இந்தியாவில் ஆடலை அப்படின்னு எல்லோரும் ஜஸ்டிஸ் ஃபார் ருட்ராஜ் கெய்க்வாத் அப்படின்னு ஃபைட் பண்ணிங்கல்ல, அவங்க எல்லோரும் நீங்கள் உண்மையாலுமே ஜெனியூனாக இருக்கீங்கன்னா பார்த்துட்றேன், அடுத்த ஒரு 6-7 மாதங்களில் 8-9 மாதங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஜெனியூனாக கிடையாது. நீங்கள் இப்போ எப்படி எந்தளவுக்கு ருட்ராஜ் கெய்க்வாத்துக்கு இப்போ இல்லை ஜிம்பாப்வே சீரீஸ்லேருந்து நீங்கள் ஒரு மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ருட்ராஜ் கெய்க்வாத் டீம் இந்தியாவில் எடுக்கணும்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி தமிழ்நாடு பிளேயர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கொடி பிடிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கத்தி சண்டை போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்குறேன். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோபமும் வருத்தமும் இருக்குதுங்க. நீங்கள் ஒன்றா ஃபைட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தோணும். கன்சிஸ்டன்சி, அந்த ஃபைட் பண்ண ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேதுங்கிறது எனக்கு தோணும். ஒவ்வொரு T20 வேர்ல்டு கப்போ இல்லை வேர்ல்டு கப் முன்னாடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுவீங்க. இல்லை IPL டைம் வரும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவீங்கன்னா பார்த்துப்பீங்க, நடராஜனை பார்த்துப்பீங்க, அஸ்வினை பார்த்துப்பீங்க, தினேஷ் கார்த்திகை பார்த்துப்பீங்க. இவங்கெல்லாம் ஏன் ஏன் இந்தியன் டீமில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போதோ இல்லை ODI வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போதோ நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் ஃபைட் பண்ணுவீங்க. எப்போ ஃபைட் பண்ணுவீங்கன்னா, ஸ்கூலில் இல்லை அப்பா அம்மா கிட்ட நம்ம சைன் வாங்கணும், நம்ம ஆனால் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே கரெக்டாக ஸ்கூல் கிளம்புற நேரமாக பார்த்து அப்பா கிட்ட நம்ம மார்க் ஷீட்டு காமிச்சோம் அப்படின்னா அப்பா கோவப்படவும் மாட்டோம், சைன் மட்டும் அனுப்பிடுவாங்களே. அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற ஒரு ஃபைட் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டாக வேர்ல்டு கப் வர நேரமாக பார்த்து இல்லை ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நட்டு இல்லை, அஸ்வின் இல்லை, தினேஷ் கார்த்திக் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போது உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போது நீங்கள் ஒன்றா இணைஞ்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமோ இல்லை ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் IPL பர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும். ஒரு வருஷமாக அப்போ நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க? இவங்கெல்லாம் ஒரு வருஷமாக கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை வச்சு தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்போல்லாம் கேள்வி கேட்கல. இப்போ நீங்கள் ருட்ராஜ் கெய்க்வாத் கேள்வி கேட்குறீங்கல்ல, கண்டிப்பாக பாருங்கள், ருட்ராஜ் கெய்க்வாத் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் கண்டிப்பாக அவருக்குன்னு டீம் இந்தியாவில் ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு இடம் கிடச்சிடும், நீங்கள் கிடைக்க வச்சிருவீங்க. ஆனால் அதே அளவுக்கு நீங்கள் தமிழ்நாடு பிளேயர்களுக்கு ஃபைட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சொற்பமான பிளேயர்களாக நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கீங்க. அதான் சொல்கிறேன், அஸ்வின், தினேஷ் கார்த்திக், நடராஜன் இவங்களுக்கு மட்டும் தான் ஃபைட் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க நீங்கள் ஃபைட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்பப்போ மட்டும் ஃபைட் பண்ணுவீங்க, இந்திரஜித்துக்கு பேசுவீங்க, சாய் கிஷோருக்கு பேசுவீங்க, ஆனால் காணாமல் போயிருவீங்க. ஆனால் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, தொடர்ந்து நீங்கள் உங்கள் நாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க, தொடர்ந்து நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. கேள்வி கேட்குறத விட்டுறாதீங்க. இப்போலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. அதான் சொல்கிறேன், நான் பார்க்க தான் போகிறேன். நான் நிறைய பேரை பார்த்து வச்சுருக்கேன். இப்போ ருட்ராஜ் கெய்க்வாத்தை CSKல எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பேர் அவருக்காக பேசுனீங்கன்னா, அதே மாதிரியான ஒரு பேச்சுக்கள் நான் இந்திரஜித்துக்கோ, ஒரு சாய் கிஷோருக்கோ, சாய் சுதர்ஷனுக்கோ, முகமது அலிக்கோ, ஒரு P விக்னேஷுக்கோ, வருண் சக்கரவர்த்திக்கோ நான் பார்க்கணும். ஆமாம், இப்போ நான் அடுத்தது சொல்ல போகிறேன். நீங்கள் சொல்கிறேன், வேர்ல்டு கப்பு முன்னாடி மட்டும் கிடையாது, இப்போ தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இரானி கப்பு வந்துடும்ல, இரானி கப், தியோடர் ட்ரோஃபி, அதுக்கப்புறம் துலீப் ட்ரோஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சுறாங்க சயீது முஸ்டாக்லி ட்ரோஃபி, விஜயசாகர் ட்ரோஃபி, ரஞ்சி ட்ரோஃபி, அதுக்கப்புறம் IPL. ஆனால் இந்த சயீது முஸ்டாக்லி ட்ரோஃபி நடக்கும்போது, விஜயசாகர் ட்ரோஃபி நடக்கும்போதோ, ரஞ்சி ட்ரோஃபி நடக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் மீம்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் இங்கே இந்திரஜித்தை எடுக்கல, சாய் கிஷோர் எடுக்கலன்னு சொல்லி யாரும் பெருசாக கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. அதுதான் வருத்தம். இந்த சயீது முஸ்டாக்லி ட்ரோஃபி, விஜயசாகர் ட்ரோஃபி இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ,
ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் யூடியூப்லேயும் நான் வந்து ஆக்டிவாக நான் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் அப்போ குரல் கொடுத்தீங்க அப்படின்னா பிசிசியை டேக் பண்ணியோ இல்லை பிசிசியை வந்து நீங்கள் ட்விட்டர்லேயோ மென்ஷன் பண்ணி கேள்விகள் நீங்கள் கேட்டு ப்ரெஷரை கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஸோ மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் வரும். நீங்கள் ப்ரெஷர் வருவாங்க, சும்மா ஒரு மாதம் ப்ரெஷர் கொடுப்பாங்க, போயிடுவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் இவங்களுக்காக நீங்கள் கதவை அடித்து உடச்சி நாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பேரர்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க ரிலாக்ஸ்டாக ஆடுவாங்க. தென் நம்மளுக்காக ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு இருக்கும். அவங்களால நல்லாவும் விளையாடவும் முடியும். ஸோ தொடர்ந்து அவங்க கேம் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சீங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்வி தான். ஸோ இப்போலிருந்து நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிங்க. பிசிசிஐயை ட்விட்டரில் டேக் பண்ணி ருட்ராஜ் கெய்க்வாதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மீன் போட்டு, எந்த அளவுக்கு ட்வீட் போட்டு, எந்த அளவுக்கு வீடியோ போட்டு, எந்த அளவுக்கு ரீல்ஸ் போட்டு, ஸ்டோரி போட்டு நீங்கள் கேள்வி கேட்டிங்களோ அதே மாதிரி இனி வரும் காலகட்டங்களில் இது இந்த ஒரு மாதம் மட்டும் கிடையாது, ஐபிஎல் காலகட்டங்களில் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஓயாமல் கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக கேள்வி கேளுங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ்களுக்காக. ஈரானி கப் நடக்க போகுது. ஸோ ஈரானி கப் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அதில் வந்து ரஞ்சி ட்ரோஃபி சாம்பியன்ஸ் அவங்க ஒரு டீமாகவும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஒரு டீமாகவும் ஆடுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீமில் வந்து சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர் இவங்கெல்லாம் இருக்கணும். இந்திரஜித் இருப்பாரா தெரியலை. பட் நீங்கள் கேள்வி கேட்கணும். சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர் ஸ்குவாடில் இருந்தாலும் இவங்க 11ல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சண்டை போடணும், ஃபைட் பண்ணணும். பிரதோஷ் ரஞ்சன் பவுல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீமில் வந்து இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கணும். அடுத்ததாக தியோரோ ட்ரோஃபி வரும். அந்த தியோரோ ட்ரோஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், இந்திரஜித் இவங்க எல்லாருமே ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும். இவங்க ஏன் இல்லைங்கிற கேள்வியை கேட்குறத தாண்டி இவங்க 11ல் இருந்து சூப்பராக ஆடிட்டாங்க அப்படின்னா இவங்களை ஏன் நீங்கள் வந்து அடுத்து ஒரு இந்தியன் டீமுக்கு இந்தியா ஏக்கு நீங்கள் எடுக்கல அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும். துலீப் ட்ராஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரஜித்து, அதுக்கப்புறம் சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஆடுவாங்க. இவங்க பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஈரானி கப்பு, தியோரோ ட்ரோஃபி, துலீப் ட்ராஃபியில் இவங்க பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது டீம் இந்தியாவோட A டீமை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவாங்க. இல்லைனா அங்கே ப்ராக்டிஸ் மேட்சஸ் நியூசிலாண்டுக்கு, பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன் இந்திரஜித்தை நீங்கள் பிக் பண்ணலை, ஏன் சாய் சுதர்ஷன் நீங்கள் பிக் பண்ணலை, ஏன் ஒரு பிரதோஷ் ரஞ்சன் போல பிக் பண்ணலை, ஏன் சாய் கிஷோரை பிக் பண்ணலை, ஏன் 11ல் இவங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைட் பண்ணணும். அதாவது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸுங்கிறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. இவங்க எல்லாருமே போன வருஷம் டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் தென் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3-4 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் 3 ஃபார்மெட்லேயும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்திரஜித் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்ல தேவையில்ல, ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் கேன் வில்லியம்சன்லாம் தாண்டி அவரோட நம்பர்ஸ், அவரோட ஆவரேஜ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. அவருக்காக எவ்வளோ பேசணும் ரஞ்சி ட்ரோஃபி காலகட்டங்களில். ஆனால் மறந்துட்டோம். அப்படி மறந்துடக்கூடாது. திரும்ப இப்போ இந்தியா A டீமோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அதில் இந்திரஜித்தோட பேர் இருக்கணும். மிடில் ஆர்டரில் இவர் மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் ரீசன்ட் பாஸ்ட் இயர்ஸில் ஒரு என்ன சொல்கிறது, இந்தியாவில் மிடில் ஆர்டரில் யாருக்கிட்டையும் இல்லை. அப்படிங்கும்பொழுது நான் கண்டிப்பாக இந்திரஜித்தை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் லெஃப்ட் ஹேண்டர் திலக்வாமா ப்ரிஃபர் பண்ணாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பிரதோஷ் ரஞ்சன் பவுல், இந்திரஜித் வந்து அந்த இடத்துல அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ எடுக்கலன்னா நான் கண்டிப்பாக வருத்தப்படுவேன். அதே போல் சாய் கிஷோர் வந்து NCAக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி கேள்விகள் பட முடியுது. அதனால் நான் அவர் வந்து கண்டிப்பாக நான் இந்தியா A டீமில் நான் அவரை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அவர் துலீப் ட்ராஃபிலே ஆல்ரெடி நல்லா பண்ணியிருந்தார். தென் நீங்கள் இப்போ ஒரு டொமஸ்டிக் செஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒயிட் பாலையும் ரெட் பாலையும் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கிறாரு. 2-3 வருஷமாக 4-5 வருஷமாகவே வந்து பார்த்தீங்க 2-3 வருஷமாகவே இவங்களுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்கள். சாய் சுதர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா சீரீஸில் ODI T20 அவர் இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய் கிஷோரோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஸோ அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை ஏன் எடுக்கல அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்-19 வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பாக முகமது அலியும் P விக்னேஷும் ஆட வேண்டியது ப்ராபபிலிட்டியில் இருந்தாங்க. இந்தியா அண்டர்-19க்காக அவங்க ஆடினாங்க. ஆனால் இப்போ அவங்க கிடையாது. பட் இப்போ அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க ரஞ்சி ட்ரோஃபிக்கு வந்து டெபியூ ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, முகமது அலி அவர் ஆடிட்டார். இப்போ P விக்னேஷும் அடுத்த காலகட்டங்களில் ஆடும் பட்சத்தில் இவங்க ஸ்ட்ரைட்டாகவே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா
ஒரு Under-23 டீம் அனுப்புவாங்க, எமர்ஜிங் டீம் அனுப்புவாங்க. அதில் முகமது அலி அண்ட் பி விக்னேஷ் இல்லை அப்படின்னா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேளுங்க. ஸோ கேள்வி கேட்குறதுங்கிறத தாண்டி சில விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன விஷயம்னா, இவங்க எல்லோரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா, தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா, எஸ்பெஷலி நாக் அவுட்ஸில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து தம்போட்டம் அடித்து நீங்கள் அதை ரொம்ப ஊருபுறாக பேசி இப்போ எப்படி ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு பேசுகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பேசணும். இதில் வந்து நட்டுவை பற்றியோ அஸ்வினை பற்றியோ நீங்கள் பேசலையே அப்படின்னு கேட்கும் பொழுது என்னென்னா, நட்டுவை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் ஒரு 3-4-5 இயர்ஸாக நான் வந்து பார்க்க பொழுது அவரோட ஃபோக்கஸ் இந்தியாவுக்கு ஆடி இன்ஜுரி ஆனதுக்கப்புறம், ஓகேங்களா, அது கோவிடுக்கு அப்புறம் இங்கிலாந்து சீரீஸில் வந்து ஆடுவார். அப்போ இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ரெட் பாலில் ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு ஒயிட் பாலுக்கு வந்தார். ஒயிட் பாலுக்கு வரும்போது டிவிஷன் கிரிக்கெட்லேயும் கொஞ்சம் ரொம்ப நிறையா ஆடாமல் கொஞ்சம் கம்மியாக மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி அவர் வந்து ஆனார். ஆடி முடிச்சதுக்கப்புறமும் போன வருஷம் ஐபிஎல்லையும் கொஞ்சம் இன்ஜுரினால 2-3 மேட்ச் உட்காந்தாரு. அதுக்கு முந்தின வருஷம் ஐபிஎல்லையும் இன்ஜுரினால வந்து உட்காந்தாரு. ஸோ அவரோட ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒயிட் பாலுக்கு தான் போயிடுச்சு. ஸோ இப்போது யோசிச்சு பாருங்கள், நடராஜன் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து 3 ஃபார்மேட்டும் ஆடுறது கிடையாது. பட் சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி மட்டும்தான் ஆடுறாரு. விஜயசாரிலையும் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆல்மோஸ்ட் ஆடலை அதிகமாக ஆடலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன். இப்போது நட்ராஜன் இப்படி அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரியன் பராக் எடுத்துக்கோங்களேன். தென் நீங்கள் வேறு யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வந்து இவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் 3 ஃபார்மேட்டும் ஆடுறாங்க. 3 ஃபார்மேட்டும் ஆடி ஐபிஎல்லையும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நட்ராஜன் அவர்கள் ஐபிஎல்லில் பெட்டர் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாரு. ஆனால் என்ன, டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஆடலை ப்ளஸ் ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் யோசிக்கிறாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே 3 ஃபார்மேட்டும் ஆடி இல்லை ஒரு 2 ஃபார்மேட்டாவது கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சான்ஸ் கிடைக்காத தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஸோ இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு என்னென்னா அடுத்த வருஷம் நட்டு சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி விஜயசாரி ட்ரோஃபி ஆடி ஐபிஎல்லில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா 2026 T20 வேர்ல்டு கப்பில் நட்டு இருக்கணும். நட்டு கண்டிப்பாக இருக்கணும். இல்லைனா நட்டுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன். இப்போது நான் சொன்னேன் இந்திரஜித் வருண் சக்கரவர்த்தி இவங்க வந்து ஏதோ 2 ஃபார்மேட்டில் நல்லா ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்திரஜித்தை வந்து ஒரு ஃபார்மேட்டை ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே போல் அப்ரஜித்தை வந்து இங்கே ஒரு ஃபார்மேட்டை ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. சாய் கிஷோர் 3 ஃபார்மேட்டும் ஆல்மோஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. 2 ஃபார்மேட்டு ஆடுறவங்க ஓகே, பட் ஒரே ஃபார்மேட் ஆடுறவங்கள நீங்கள் ரொம்ப பெருசாக தூக்கி வச்சு பேசலாமன்னா அந்த ஃபார்மேட் அவங்க எக்ஸ்ட்ரானரியாக இருக்கிறாங்க அவங்க தான் அப்படிங்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இப்போ பிரதோஷ் ரஞ்சன் போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் பாலில் வேறு மாதிரி மிடில் ஆர்டரில் அவர் ஆடக்கூடியவர். இந்தியா ஏக்காக போயிட்டு அவர் சூப்பராக ஆடிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். பட் நீங்கள் அவருக்காக பேசலாம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் பேசின பிரதோஷ் ரஞ்சன் பவுல், இந்திரஜித், சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், வருண் சக்கரவர்த்தி, இது போக வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி, பி விக்னேஷ், இப்போ வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அஜித்தீஷ் வந்து கலக்கிக்கிட்டு இருந்தார், நல்லா கலக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவரை பற்றி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம், பேச ஆரம்பிக்கலாம். நான் எதிர்பார்க்குறது இதுதான், ஓகேங்களா. தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த எக்கச்சக்கமான டேலண்ட்ஸ்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் குரல் கிடைக்காம இருந்துக்கிட்டு இருந்தது. பட் நீங்கள் குரல் கொடுக்கணும், நீங்கள் குரல் கொடுப்பீங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். எப்படி ருத்ராஜ் கெய்க்வாத்துக்காக நீங்கள் வந்து தைரியமாக இறங்கி போராட்டம் பண்ணி சண்டை பண்ணீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக தமிழ்நாடு பிளேயர்களுக்காக நீங்கள் பேசுங்க. இப்போ சேப்பாக்கு வந்து ஒரு தமிழ்நாடு பிளேயர் வந்து ஒரு சாய் கிஷோர் வந்து ஆடுறாரோ, சாய் சுதர்ஷன் வந்து ஆடினாலோ நீங்கள் அவ்வளோவா பெருசாக நீங்கள் வெல்கம் பண்ண மாட்டீங்க. நட்ராஜனுக்கு பண்ணுவீங்க. இப்போ தினேஷ் கார்த்திக்குக்கும் நட்ராஜனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அஸ்வினுக்கு எக்கச்சக்கமாக இருந்தது, தினேஷ் கார்த்திக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் தமிழ்நாடு பிளேயர்ஸை கொஞ்சம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஈக்குவலாக ஃபைட் பண்ணுங்கள். தமிழ்நாடு பிளேயர்ஸ் டேலண்டட் தமிழ்நாடு பிளேயர்ஸ்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணீங்க, நீங்கள் ஒரு வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது அவங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் நான் எதிர்பார்ப்பேன். உங்களோட ட்வீட்ஸ், உங்களோட ஸ்டோரி ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்தும். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள நீங்கள் புஷ் பண்ணுங்கள். பட் ஒரு விஷயம் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஒரு வருஷம் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்குவாடோட லிஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழ்நாடு பிளேயர்ஸோட பேர் வருது அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் கோயம்புத்தூர் மேட்ச்சுக்கு போயிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணி, ரஞ்சி ட்ரோஃபி சேலமுக்கு போய் சப்போர்ட் பண்ணி, அதை தாண்டி சோஷியல் மீடியாலையும் இன்னும் நிறைய சப்போர்ட் வேணும். இன்னும் நீங்கள் நிறைய பேசணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். டன் ஓகே, வீடியோ நிறைவடையுது. அண்டு பார்ப்போம் என்ன பண்ணுறீங்க சொல்லி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
பார்ப்போம்.